சீனிவாசன், நீங்க எப்படி பாக்குறீங்க இது? அதிமுக பாஜக கூட்டணின்றது இறுதி கட்டத்துல தான் இருக்குதா? என்ன நடந்துகிட்டு இருக்குது இங்க? நியூஸ் 7 கேள்வி நேரம். நெறியாளர் உள்ளிட்ட அவைக்கும் பார்வையாளருக்கும் பணிவான வணக்கம். சார், அதாவது சார், ஒரு நல்ல நோக்கத்திற்காக, தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்காக ஒரு முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஒரு சிறப்பு வாய்ந்த இயக்கம் அதிமுக, அதனுடைய முகமாக வருகின்ற பிரதமரை சந்திக்க போறார். அவ்வளவுதான் சப்ஜெக்ட். அப்ப இன்னைக்கு தேவை என்ன? தமிழ்நாட்டிற்கான தேவை என்ன? 100 நாள் வேலைக்கு ஊதியம் கிடைச்சிருச்சா? மும்மொழி கொள்கை, இது மாதிரி ஒரு உயிர் பிரச்சனையாக தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீட் இருக்கு, எய்ம்ஸ் இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை யாரிடம் முறையிடுவது? பிரதமர்கிட்ட தான் முறையிடணும். யார் முறையிடுவா? எதிர்க்கட்சி தலைவர் முறையிடணும். அந்த அடிப்படையில பிரதமரை பார்க்கறதுக்கு அதிமுக போறாங்க. இப்ப கூட்டணிக்கான அவசியம் இப்ப இல்லைங்கிறத அதிமுக ஒரு முறை அல்ல 1000 முறை சொல்லிட்டாங்க. இத சீனிவாசன் சொல்றாரு. எங்கவாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவரா சொல்லியிருக்கிறாரா அல்லது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரா சொல்லியிருக்கிறாரா? இப்ப எதுக்கு போய் பார்த்தாரு? உள்துறை அமைச்சரை இப்ப எதுக்கு போய் பார்த்தாரு? அதான் அப்ப தெரியும். இந்த நோக்கத்திற்காக போய் பார்த்துட்டு வந்தேன்னு செய்தியாளர்கள்ட்டையும் தகவல் சொல்லிட்டாரு. வேற என்ன நோக்கம் இருக்க முடியும்? அங்கதான் சீனிவாசன் ஒரு சந்தேகம் வருது. டெல்லியில செய்தியாளர்களுக்கு எழுக்கிற கேள்விக்கு அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தை பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கிறேன், கட்சி ஆபீஸை பார்க்கறது தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவரு 3 கார் மாறி போய் உள்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டிய அவசியம் எங்க இருக்குது? ஒருவேளை எதிர்க்கட்சி தலைவராக தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து எடப்பாடி கே பழனிசாமி போறாருன்னா அஃபிஷியல் கார்ல போலாமே, ஏன் அதை தவிர்த்தார்? அப்போ தமிழ்நாட்டினுடைய நலன் அப்படின்றத தாண்டி கூட்டணின்ற லாஜிக் இருக்குல்ல அதுக்குள்ள? இல்ல, அதாவது 3 கார் போறதுக்கு பெரிய விஷயம் இல்ல. கலர் மாதிரி தான் ஒருத்தர் போக கூடாது. ஒரு கட்சியோட தலைவர் அவரு. இல்ல, நான் நீங்க சொல்றதுனுடைய அர்த்தத்துல சொல்றேன் சீனிவாசன். நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க சொல்றீங்கல்ல, இல்ல லாஜிக் புள்ளி தானே. நீங்க சொல்றீங்கல்ல தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து போய் பேசுறாருன்னா குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்படுகின்ற வாகனத்துல போலாமே. இல்ல, அதாவது ஊடகத்திற்கு ஏதாவது ஒரு செய்தி, அதாவது கூட்டணி சார்பா செஞ்சிருவாங்கன்ற அந்த அடிப்படையை தவிர்க்கிறதுக்காக அவர் போயிருக்கிறார். அப்ப தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்காக தான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு அவர் பலமுறை சொல்லிட்டார். இப்ப திமுக இன்றைக்கு பொது எதிரியாக சித்தரிக்கப்பட்டிருக்குது. இப்ப கூட்டணி நீங்க பாஜகவோடு ஊடகமோ மற்ற செய்தித்துறைகளோ பாஜகவோட இவங்க நெருங்கிட்டாங்கன்னு பல்வேறு கருத்துக்களை சொன்னாலும் கூட அதிமுகவினுடைய சார்பில் அங்கே தேசிய தலைவர்களை சந்தித்த அத்தனை முகமும் அதிமுகவினுடைய முகம்தான். இதுல எந்த விதமான உள் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. அதிமுக சீரா சிறப்பா இருக்குது. பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லியிருக்கிறார். அந்த கூட்டணின்ற அம்சத்துல எப்படி இருக்கிறாங்க சீனிவாசன்? பாஜக அதிமுக கூட்டணி என்ற இடத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஏன் தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய நிர்வாகிகளும் சந்திச்சுட்டே இருக்கிறாங்க, இப்போ பிரதமரை கூட சந்திக்க போறாங்க அப்படின்றப்போ இது எல்லாமே கூட்டணிக்கான நகர்வு நோக்கி நகருதா? இல்ல, அரசியல் கணக்கீடுல அந்த அடிப்படையும் வரத்தான் செய்யும். வரலன்னு யாரும் சொல்ல முடியாது. அரசியல் கணக்கீடுல இதுவரை நீங்க அரசியல் வரலாற்றுகளை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு புலப்பட்ட செய்தி தான். இது ஒன்றும் புதிய செய்தி இல்லை. ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு மொரார்ஜி தேசாய் தேசிய அரசியல்லையும் சரி, அந்த 77 அந்த காலகட்டத்தில் இந்திரா காங்கிரஸை வீழ்த்துவதற்கு அவங்க பொது எதிரியை அதை நினைச்சிட்டு எப்படி ஒன்று சேர்ந்தாங்க. அதற்கு பிறகு விபி சிங் ஆட்சி அமைகின்ற காலத்தில் ராஜீவ்காந்தியை பொது எதிரியாக கருதி எப்படி இடதுசாரிகள் பிஜேபி எல்லாம் ஒன்று சேர்ந்து வீழ்த்தினாங்க. அதற்கு பிறகு தமிழக அரசியல்ல பாஜகவும் காங்கிரஸும் திமுகவும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க. இதெல்லாம் நடைமுறை அரசியல். திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு பொது எதிரியாக திமுக இன்றைக்கு சித்தரிக்கப்பட்டு அதிமுக களப்பணி செய்யறாங்க. அப்ப அந்த நோக்கத்திற்கு யார் ஒத்துழைக்கிறார்களோ, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு செயல் திட்டம் இருக்கும் சார். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கிறதா அவங்க சொன்னாலும் கூட அதிமுகவிற்குன்ற ஒரு செயல் திட்டம், தேர்தல் பார்வையெல்லாம் நிறைய இருக்குது. அப்ப அந்த திட்டங்களை ஒத்து யார் ஏற்றுக்கொண்டு வருகிறார்களோ அவர்களோட கூட்டணிங்கிறத அதிமுக தெளிவா சொல்றாங்க. அதனால எந்த குழப்பமும் இல்லை. அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அமையும். இதுதான் அதிமுகவினுடைய கருத்து. அதுல பாஜக வர்றாங்களா மற்றவங்க வர்றாங்களாங்கிறதெல்லாம் அந்த கட்சி அறிவிப்பாங்க. அதற்கு யூகங்களுக்கு இப்ப எந்த தகவலும் இல்ல, வழியும் இல்லைங்கிறத என்ன கணக்கு இருக்கும் சீனிவாசன்? என்ன கணக்கு வச்சிருப்பாங்க?
இல்ல ஒரு பொது எதிரியை வீழ்த்துறதுக்கு ஒரு கணக்கு இல்லாமையா இருக்கும். இன்னும் எவ்வளவோ கட்சிகள் இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல, திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள் நிறைய இருக்கிறாங்க. அதாவது திமுகவோடு கூட்டணியில் பயணிக்கிற கட்சிகளே வந்து இன்னைக்கு வெறுக்கிற சூழ்நிலை. ஒவ்வொரு ஒவ்வொரு நிலைகள்லயும் ஒவ்வொரு குரல்கள் கிளம்பிட்டு தான் இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்னைக்கு திமுகவை எதிர்த்து வெளியில பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த குறையும், அதாவது திமுகவால் எந்த நன்மையும் இல்லைன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது மாதிரி கட்சிகள் தனியா தமிழகத்தில் இருக்கின்ற களம் காணுகிற திமுகவை எதிர்க்கிற கட்சிகள் ஏன் அதிமுகவோட சேரக்கூடாது? அப்ப சேர்ந்து ஒரு பொது எதிரியாக திமுகவை வீழ்த்துவதற்கான அத்தனை திட்டங்களும் ஒத்து போகும். அதுதான் கூட்டணி கணக்கா? அதுதான் கூட்டணி கணக்கு இல்ல. அதாவது பல்வேறு யூகங்கள் இருக்கும் சார். எந்த இதையும் வந்து வெளிப்படையா இப்ப சொல்ல மாட்டாங்க. அப்படி வெளிப்படையா சொல்லிட்டா அப்புறம் யூகத்திற்கு என்ன இருக்கு? அண்ணன் தனியரசு என்ன சொல்றாரு பாருங்க, பயந்து போயிட்டாங்க, வழக்குக்கு வந்து அவங்க பயந்துட்டாங்க, அஞ்சிட்டாங்க, அதனால அவங்க வந்து சாஷ்டாங்க